நீதிமன்ற கட்டளை நீதிமன்றியால் உங்களுக்கு தந்திருக்கப்படுகிறார். நீங்கள் பாரகண்டு பேரும் 150 கட்டிட்டு போகிற மாதிரி இதை நீங்கள் பாரம் எடுக்கணும். இல்லாட்டிக்கு உங்களுக்கு சட்டரீதியாக நடவடிக்கை மயஸ்டாப் விசாரி உறுப்பினர் இராமநாதன் அர்ஜுனா மீசாலை வடக்கு மீசாலை வடமான வேலையிட்ட பட்டதாரிகள் சங்க தலைவர் சர்வானந்த சிவம் சசிகரன் என்ன செய்ய போறீங்க? ஓம் நாங்கள் ஐம்ச வழியில் தான் நாங்கள் சின்ன ஒரு ஊர்வலமாக நாங்கள் கச்சேரி வரைக்கும் போய் அதில் இருக்க போகிறோம். எங்களோட கவனத்தை ஈர்ப்பதற்காக செய்ய போகிறோம். இதில் வந்து நாங்கள் இவ்வளோ நாளாக அஹிம்ச ரீதியாக அமைதியான வழியில் தான் செஞ்சு கொண்டு வரோம். இப்போ வரைக்கும் அதை செஞ்சுட்டு வரோம். நாங்கள் நீதிமன்ற கட்டளை நீதிமன்றியால் உங்களுக்கு தந்திருக்கப்படுகிறார். நீங்கள் பாரகண்டு பேரும் 150 கட்டிட்டு போகிற மாதிரி இதை நீங்கள் பாரம் எடுக்கணும். இல்லாட்டிக்கு உங்களுக்கு சட்டரீதியாக நடவடிக்கை மயஸ்டாப் விசாரி நீதிமன்றம் உங்களுக்கு பேருக்கு கொடுத்துருக்கோம். சரி, இது வந்து தமிழ்நாடு நீதிமன்றம். ஓகே, சரி, என்ன நீதவான் நீதிமன்றம் ஜல்பானம் ஜாழ் மாவட்ட சுயேட்சை குழு பாராளுமன்ற உறுப்பினர் இராமநாதன் அர்ஜுனா மீசாலை வடக்கு மீசாலை வடமான வேலையிட்ட பட்டதாரிகள் சங்க தலைவர் சர்வானந்த சிவம் சசிகரன் ஏழாலை சுன்னாகம் ஆர்ப்பாட்ட குழுவின் ஜாழ் மாவட்ட தலைவர் பொன்ராஜா பிரேம் டக்ளஸ் பிரபாகரன் KKC டில்கோ ஹோட்டல் முகாமையாளர் தற்காலிக சுகாதார உத்தியோகத்தர் சங்க தலைவர் ஜஸ்மின் சாவச்சேரி போலீஸ் பிரிவு வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ் சங்க தலைவர் முருகையா கோமகன் சுழிபுரம் பட்டுக்கோட்டை யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற வழக்கிலக்கம் AR 4/1354/2025 தங்களுக்கு எதிராக யாழ்ப்பாண தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியினால் இன்றைய தினம் 29/1/2025 தாக்கல் செய்யப்பட்ட அதிமேலக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக அவர்கள் யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் செயலகத்தில் நடைபெறவுள்ள கூட்டத்திற்கு கலந்து கொள்ள உள்ள வேளை ஆர்ப்பாட்டம் மற்றும் எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஒழுங்கு செய்துள்ளதாக கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய தங்களால் நடாத்தப்படும் பேரணியினை 1979 ஆண்டின் 15ஆம் இலக்க குற்றவியல் நடவடிக்கை முறைக்கோவை சட்டத்தின் பிரிவு 106(1)(2)(3) பிரிவுகளின் பிரகாரம் தடை செய்ய விண்ணப்பித்துள்ளனர். இது தொடர்பாக தங்கள் தரப்பின் நிலைப்பாட்டினை நேரடியாகவோ சட்டத்தரணி ஊடாகவோ யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் 30/1/2025 அன்று மேற்கொள்ளுமாறு நீதிமன்றம் கட்டளையிட்டுள்ளது. எனவே தங்கள் தரப்பு வாதத்தினை நேரடியாகவோ சட்டத்தரணி ஊடாகவோ மேற்கொள்ள 30/1/2025 அன்று முற்பகல் 9:30 மணிக்கு மன்றில் தோன்றுமாறு அறிவிக்கப்படுகின்றனர். இவ்வறிவித்தலை போலீசார் ஊடாக சேவிக்குமாறு கட்டளையிடப்பட்டுள்ளது. மன்றின் கட்டளைப்படி பதிவாக இதில் வந்து உங்களோட பேர் இருக்காங்க. இந்த பேர் சண்டாதா இருக்கு. முதலாவது டாக்டர் அர்ச்சுனா ராமன் என்ற பேர். மற்ற ஆர்ப்பாட்டக்காரர்கள் போலீஸின் பேரும் இருக்கு. அது விலங்குகளே தெரியலாங்க. பட் இதில் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் கிராஜுவேட் என்ற சார்பில் எனக்கும் இந்த ரிக்வெஸ்ட் தந்திருக்கு. இந்த கட்டளை பிறப்பிச்சிருக்கு. நாங்கள் நாளைக்கு இதன் பிரகாரம் நாளைக்கு நாங்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகும். இல்லையா நீங்கள் உங்களுக்கு சொன்னீங்க. தமிழ் மொழி வாழிய வாழியவே வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானமளந்ததனைக்கு மறந்திடும் வானமளந்ததனைக்கு மறந்திடும் மொழி வாழியவே கல்யாண பீசு கொண்டு வாழியவே
தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழ்கிறது. எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழ்கிறது. தூழலிங்க தமிழ் மொழியோங்க துலங்குக வையகமே. தூழலிங்க தமிழ் மொழியோங்க துலங்குக வையகமே. தொல்லை இணையர் தொல்லையகன்று சுடக தமிழ்நாடே. தொல்லை இணையர் தொல்லையகன்று சுடக தமிழ்நாடே. வாழ்க வாழ்க தமிழ் மொழி வாழ்க வாழ்க. வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே. வானமளந்ததனைத்து மறந்திடும் மலர் மொழி வாழ்கிறது. வானமளந்ததனைத்து மறந்திடும் மலர் மொழி வாழ்கிறது. மலர் மொழி வாழ்கிறது. மலர் மொழி வாழ்கிறது. அண்ணா வணக்கம். என்ன செய்ய போறீங்க? ஓம் நாங்கள் அஹிம்சை வழியில் தான் நாங்கள் சின்ன ஒரு ஊர்வலமாக நாங்கள் கச்சேரி வரைக்கும் போய் அதில் இருக்க போகிறோம். எங்களை கவனத்தை ஈர்ப்பதற்காக செய்ய போகிறோம். இதில் வந்து நாங்கள் இவ்வளோ நாளாக அஹிம்சை ரீதியாக அமைதியான வழியில் தான் செஞ்சு கொண்டு வரோம். இப்போ வரைக்கும் அதை செஞ்சுட்டு வரோம். நாங்கள் தொடர் போராட்டம் ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்றைய தினம் சுழற்சி முறை செய்கிறதுக்காக இன்றைய தினம் இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க. நாங்கள் அமைதியாக போய் கவன ஈர்ப்பு நடவடிக்கையை கச்சேரிக்கு முன்னால் இருக்க போகிறோம். சில மரக்கன்றுகள் தானம் செய்ய போகிறோம். அது வந்து நாங்கள் போகிற பாதையிலையும் வர்றவங்களுக்கு கொடுப்போம். அல்லது கச்சேரி அடியில் நாங்கள் கவனத்தை ஈர்க்கிற விதமாக அவடத்தில் மரக்கன்று தானம் செய்ய போகிறோம். நாளைக்கு அடுத்த கட்டமாக பிளட் டொனேஷன் செய்யப்படும். சரி. கச்சேரி மட்டும் அதில் நடந்து போயினோம். போய் தங்களோட ஆர்ப்பாட்டத்தை தொடங்க போயினோம். என்னோட பார்த்தீங்கன்னா தங்கண்ட கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை வந்து கச்சேரிக்கு முன்னால் வந்து இருந்த அவையில் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறோம் அஹிம்சா வழியில்.